அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வருங்கால தமிழக முதல்வரே அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. இதுல வருங்கால எந்த லா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மேல்நோக்கு நகர லா வரும். இங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொது நகர லா போட்டிருக்காங்க. பொது நகர லா போடவே கூடாது. பொது நகர லா போட்டால் என்ன தெரியுமா பொருள் வரும்? இருட்டு அப்படிங்கிற பொருள் வரும், இருள் அப்படிங்கிற பொருள் வரும், அல்லது கருமை அப்படிங்கிற பொருள் வரும். அதாவது கருப்புன்னு சொல்றோம்ல, அந்த கருப்பு அப்படிங்கிற பொருள் வரும். இப்போ வருங்கால தமிழக முதல்வர் கருப்பு தமிழக முதல்வரே அப்படித்தான் வரும். அப்ப இருட்டான தமிழக முதல்வரே அப்படித்தான் வரும். என்ன பண்ணியிருக்காங்க, வருங்கால அப்படின்னு சொல்லி அந்த காலமேக புலவருக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லாம் போட்டிருக்காங்க. காலமேகம் அப்படின்னு என்ன பொருள்னா கரிய மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கரிய தமிழக முதல்வரே, வரும் இருட்டு தமிழக முதல்வரே அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப வருங்கால அப்படின்னா வருங்கால போட்டு இத்து போடணும். வருங்கால இத்து போட்டு தமிழக முதல்வரே அப்படி போடணும். என்ன பண்ணியிருக்காங்க, வருங்கால அப்படின்னு சொல்லி பொதுநகர அல்லா போட்டிருக்காங்க. பொதுநகர அல்லா போடவே கூடாது. இப்ப காலம் அப்படின்னா என்ன பொருள்? இருளு இருட்டுன்னு பொருள் வரும். அதே சிறப்பு நகர அல்லா போட்டால் என்ன பொருள் வரும்? சிறப்பு நகர அல்லா போட்டால் என்ன பொருள் வரும்னா உடை ஆடை அப்படிங்கிற பொருள் வரும். காலம் சொல்லி மேல் நோக்கு நகர போட்டோம்னா பொழுது நேரம் அப்படிங்கிற பொருள் வரும். அப்ப இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம். அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலம் இருக்கிறது. அப்போ 3 காலத்துல வரக்கூடிய எதிர்காலத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. எதிர்காலத்தை பயன்படுத்தியிருக்கின்ற பொழுது என்ன ஆகுது, வருங்கால சொல்லி பொதுநகர லா போட்டிருக்காங்க. பொதுநகர லா போடக்கூடாது, மேல்நோக்கு நகர லாவே போடணும். இப்போ வருங்கால இத்து போட்டு தமிழக முதல்வரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். 2024ஆம் வருடம் பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தை இக்கு போடாம விட்டுருந்தாங்க. நம்ம பார்த்த உடனே அன்னைக்கே ஒரு காணொலி போட்டு இக்கு போடணும்னு சொல்லியிருக்கோம். என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அற்புதமான கட்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறாரு. கட்சியினுடைய பேர் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன வரணும் அப்படின்னா தமிழக வெற்றிக்கு வரணும், வெற்றி கழகம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிலைமொழி, கழகம் அப்படிங்கிறது வருமொழி. வெற்றியில ரீ இருக்கு பார்த்தீங்களா, அது இகர ஈற்றுச்சொல்லு. இகர ஈற்றுச்சொல்லு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா ஒரு ஒற்றெழுத்து வேணும். அப்ப வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் இக்கு வரும். இதுக்கு என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் மிகும் என்ற விதிப்படி வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் அப்படின்னு வரும். அதே மாதிரியே கட்சியினுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாரு, 2024 பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் இக்கு போட்டு அந்த கட்சியினுடைய பெயரை மாற்றி எழுதியிருந்தார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை தொடங்கியிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல ஒரு ஒற்றுப்பிழை இருந்ததை நாம் குறிப்பிட்டிருந்தோம். பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த காணொலியை நாம் பதிவிட்டிருந்தோம். இந்த காணொலி இன்ஸ்டாகிராமில் 15 லட்சம் பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கல்விச்சாலை யூடியூப் மூலமாக 69,000 பார்வையாளர்களை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே பிப்ரவரி 17ஆம் தேதி இன்று நடிகர் விஜய் அவர்கள் கட்சி பெயரில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிடும் என்று அறிவித்திருக்கிறார். இது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். நமது காணொலி மூலமாக பல கருத்துக்களை எடுத்துச் சொன்ன நேயர்களுக்கும் கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் பிழை திருத்தம் செய்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கல்விச்சாலையின் சார்பாகவும் மின்னம்பலம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அவரே சரியான முறையில் திருத்தம் செய்திருக்கின்ற பொழுது இவரும் என்ன செய்யணும், இந்த மாதிரி திருத்தம் செய்து பழக வேண்டும். ஏன்னா லகர 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 வேறுபாடுகள் இருக்குது. அப்ப இந்த லகர 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 வேறுபாடுகளை அறிய வேண்டும் என்றால் அதற்கு மயங்கொலி சொற்கள் என்று பெயர். அப்ப மயங்கொலி சொற்கள் இல்லாம என்ன செய்யணும், ஒரு வாக்கியத்தை சரியான முறையில் அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தாலும் மட்டும்தான் தமிழுக்கு மிக பெருமையாக இருக்கும். சரிங்களா? அப்ப வருங்கால இத்து போட்டு தமிழக முதல்வரே அப்படி போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அனைத்திலும் பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா சாக்கோட்டைந்தே வரணும். என்ன பண்ணிருக்க, சாங்கோட்டைனே போட்டிருக்காங்க. இந்த காரைக்குடி பகுதியில சாக்கோட்டை என்ற ஊர் தான் இருக்கிறது, சாங்கோட்டை என்ற ஊர் கிடையாது. அப்ப வடக்கு ஒன்றிய இக்குப்படல் ஒன்றிய கிளை செயலாளர், வடக்கு ஒன்றிய கிளை செயலாளர். அடுத்து வடக்கு ஒன்றிய கிளை இணை செயலாளர் இச்சு போடணும். அடுத்து சாக்கோட்டை வடக்கு ஒன்றிய கிளை இணை செயலாளர் போடணும். இப்படி எல்லா இடங்களிலும் என்ன ஒற்றுப்பிழைகளை விட்டிருக்கிறார்கள். திரைத்துறை இன்னும் சகாப்தம் முடிவடைகிறது. மக்களின் இதயங்களில் புதிய தலைமை உதயமாகிறது. அரசியல் களத்தில் தளபதியின் அடுத்த இன்னிங்ஸ் தொடங்குன்னு போட்டிருக்காங்கல்ல, அனைத்தையும் தமிழ் மொழியில் எழுதிவிட்டு இன்னிங்ஸ் என்று ஒரு ஆங்கில சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
இன்னிங்ஸ் என்றால் ஆட்டம் என்று பொருள்படும். இவன் என்ன அடுத்த ஆட்டம் தொடங்குகிறது தமிழ்ல போட்டிருக்கலாம்ல, ஏன் ஆங்கிலத்தில் போடுறது? அப்ப ஆங்கிலத்தில் போட்டது தெரியுமா? அடுத்த ஆட்டம் தொடங்குகிறது என்று தமிழில் குறிப்பிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இங்க சாக்கோட்டை தான் போட்டிருக்காங்க, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சாங்கோட்டைன்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒற்றுப்பிழைகள், எழுத்துப்பிழைகள் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.